ஸ்ரீ குருவே நம. அனைவருக்கும் வாழ்த்துக்கள். மனித பிறப்பினுடைய ரகசியத்தையும் மனித வாழ்க்கையில் நடக்கிற சுகதுக்கத்துக்கும் யார் காரணமாக இருக்கிறா அல்லது எது காரணமாக இருக்குது அப்படின்ற ஒரு அற்புதமான தத்துவத்தையும் வாழ்க்கையோட பிறப்பின் ரகசியத்தையும் தவஞானி திருமூலர் ஒரு நாளே வரியில் சொல்கிறார். இட்டான் அறிந்திலன் ஏற்றவள் கண்டிலன் தட்டான் அறிந்தும் ஒருவருக்கு உரைத்திலன் பட்டாங்கு சொல்லும் பரமனும் அங்குள்ளன் கெட்டேயின் மாயை கீழ்மையின் வாரே. நாலே வரி தான் ஒட்டுமொத்தமாக இந்த பிறப்பினுடைய ரகசியத்தை எட்டுன்னு வந்து இந்த தத்துவத்தை சொல்கிறார் தவஞானி. இட்டான் அறிந்திலன் ஏற்றவள் கண்டிலன். இட்டான்னா யார்? கருவை கொடுப்பவன் தந்தை. ஏற்றவள் இட்டான் அறிந்திலன் ஏற்றவள் கண்டிலன். ஏற்றவள்னா தாய், கருவை ஏற்பவள். அதாவது ஒரு கரு கூடிச்சா அப்படின்றது அந்த கருவை கொடுக்குற தந்தைக்கும் தெரியாது, கருவை ஏற்கிற தாய்க்கும் தெரியாது. அப்படியே அந்த கரு கூடி இருந்தாலும் அது பிறக்க போகிறது ஆணா பெண்ணா, அதனுடைய தலைவீதி எப்படி இருக்குன்னு அந்த தாய் தந்தையருக்கு தெரியாது. அதுதான் இட்டான் அறிந்திலன் ஏற்றவள் கண்டிலன்றான். சரி, இவங்க ரெண்டு பேருக்கும் தெரியாது அப்படின்னா தட்டான் அறிந்தும் ஒருவருக்கு உரைத்திலன். சரி, இவங்க ரெண்டு பேருக்குமே தெரியாது, ஆனால் தட்டான் அறிந்தும் ஒருவருக்கு உரைத்திலன்ற அந்த தட்டான் யாருன்னா ஜீவாத்மா. ஒரு மனிதனுக்குள்ளேயும் அந்த ஜீவாத்மா இருக்குது. ஒரு ஆண் பெண்குள்ளேயும் அந்த ஜீவாத்மா இருக்குது. அந்த தட்டான் அறிந்தும் ஒருவருக்கு உரைத்திலன். ஜீவாத்மாவுக்குள்ளே எல்லாம் பதிவாக இருக்குது, ஆனால் தெரிஞ்சு அதை வெளிப்படுத்தும், ஆனால் வெளிப்படுத்தாது. பட்டாங்கு சொல்லும் பரமனும் அங்குள்ளன். இது எல்லாத்தையும் வழி நடத்துகிற பரமாத்மாவும் நமக்குள்ளே இருக்குது. மனிதனுக்குள்ளே தெய்வம் இருக்குதுன்னு சொல்லக்கூடிய ஒரு பாடலும், மனிதன் பிறக்கும்போது சில ஆழ்ந்த அமைப்புகளோடு பிறக்கிறான். ஆழ்ந்த அமைப்புகளோடு பிறந்தாலும் அந்த கருவை கொடுக்கிற தந்தைக்கும் கருவை ஏற்கிற தாய்க்கும் அதை புரிஞ்சிக்க முடியாது, தெரிஞ்சிக்க முடியாதுன்னு சொல்லக்கூடிய ஒரு பாடல். அப்போ தட்டான் அறிந்தும் ஒருவருக்கும் உரைத்தலன் பட்டாங்கு சொல்லும் பரமனும் அங்குள்ளன். பரமாத்மாவும் நமக்குள்ளே இருக்குது. இது எல்லாம் இருந்தும் கூட இது எதுவுமே தெரியாமல் ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து கெட்டேயின் மாயை கீழ்மையின் வாரே வாழ்ந்து செத்து போயிடுறோம். மனித மனம் என்பது மூளையினுடைய ஒட்டுமொத்த இயக்கம். இந்த மூளை மேல் மனம், நடுமனம், ஆழ்மனம் மூணா பிரியுது. மனம், புத்தி, சித்தம். இந்த மேல் மனம் புலன்களோட தொடர்பட்டு இருக்குது. இந்த புலன்களோட தொடர்பட்டு மேல் மனம் நல்லதையும் தீயதையும் செஞ்சு அந்த கர்ம வினைகள் புத்தின்ற ஆத்மாவில் பதிவாகுது. அதுதான் தட்டான். இந்த தட்டான்ற ஜீவாத்மாவில் எல்லாமே பதிவாகுது. நம்ம என்ன நினைக்கிறோம், என்ன செய்கிறோம், சின்ன சின்ன செயல்பாடுகள், நம்மளுடைய சாமர்த்திய அறிவு, நம்மளுடைய கலைஞானம், நம்மளுடைய ஞானம், பெரியோர்களின் வரம், சாபம், இது எல்லாம் நம்ம ஜீவாத்மாவில் பதிவாகுது. இதை தான் தட்டான் அறிந்தும் ஒருவருக்கு உரைத்திலன். மரணத்துக்கு அப்புறம் என்ன ஆகுது? இந்த மேல்மனம் அழிஞ்சிடுது. புலன்களோட தொடர்பட்ட மேல்மனம் அழிஞ்சிடுது. இந்த புத்தின்ற அந்த பதிவாகிற அந்த டேட்டா பாருங்கள், இது அழியிறதே இல்லை. இதுதான் ஆன்மா. இது அழியாமல் என்ன பண்ணுது? பட்டாங்கு சொல்லும் பரமனும் அங்குள்ளன். இந்த தட்டானாகிய ஜீவாத்மாவை கூட்டுன்னு இந்த பட்டான் என்ற பரமாத்மா ஆன்மலோகம் ட்ராவல் பண்ணுது. கொஞ்ச காலம் அந்த ஆவி உலகத்தில், மேல் உலகத்தில் இந்த கர்ம வினைகளுக்கு ஏற்ற மாதிரி ஒரு வாழ்க்கை கொஞ்ச காலம் அங்கே இருந்துட்டு மீண்டும் இந்த பூலோகத்தில் அவர் பிறக்கக்கூடிய ஒரு சூழல், அவர் கர்ம வினைகளை அதுக்கு என்ன மாதிரியான கர்ம வினைகள் செஞ்சுருக்கிறாங்களோ அதுக்கு ஏற்ற மாதிரி ஒரு தாய் தந்தையர் ஒரு சூழல் அமையும் பொழுது கரெக்டாக இங்கே பிறக்குது. அப்படியே அது பிறக்கக்கூடிய சூழல் ஏற்படும் பொழுது அது ஆணா பெண்ணா? ஆணா பிறக்கணும் அப்படின்னா ஆணும் பெண்ணும் அந்த கலவை செய்து கொண்டு இருக்கும் பொழுது அந்த ஆணுக்கு வலது பக்கம் சுவாசம் ஓடணும். ஆண் குழந்தை பிறக்கணும்னா, பெண் குழந்தை போனோன்னா அந்த ஆணுக்கு இடது பக்கம் சுவாசம் ஓடணும். சுவாசம் ஓடும்போது அந்த கர்ம வினைகளுக்கு ஏற்ற மாதிரி அந்த பரமாத்மா ஜீவாத்மா ஒன்று இந்த கருவில் பிறக்க வைக்குது. இவ்வளோ பெரிய ஒரு சயின்ஸ், இவ்வளோ பெரிய ஒரு அற்புதம், நம்ம ஞானிகளுடைய கூர்மையான ஒரு அறிவு. அப்போ நம்மளுடைய வாழ்க்கையில் நடக்கிற ஒரு எண்ணங்களுக்கும் செயல்பாடுகளுக்கும் யார் பொறுப்பாக்குறான்? நாம் தான் பொறுப்பு பார்க்குறோம். முன்னாடி முற்பிறவியில் நம்மளை என்னமா டிசைன் பண்ணிக்கணுமோ அந்த பதிவுகள் அழியிறதே இல்லை. அந்த பதிவுகளோட நமக்குள்ளே இருக்கிற ஜீவாத்மா பரமாத்மா எடுத்துன்னு ட்ராவல் பண்ணுது. செத்த பின்னே இந்த ஜீவன் பறக்குதடி, அதை சேர்த்து செல்பவன் செட்டியடி, செட்டிக்கு ஜீவன் சேவகண்டி, அந்த சேகவன் தனக்குரு ஏவலண்டி. இந்த ஜீவாத்மா எடுத்து பரமாத்மா ட்ராவல் பண்ணுது. மீண்டும் அது ஒரு தாயோட வயிற்றில் கருவாக்குது. எவ்வளோ கால்குலேஷனையும் போடுற பரமாத்மா நமக்குள்ளே சித்தன்ற பகுதியில் இருக்குதுன்றது தான் அற்புதம். இது இருந்து கண்காணிச்சினே இருக்குது. ஒன்றையும் ஒரு செயல்பாடுகளும் ஒரு எண்ணங்களையும் கண்காணிக்குது. கண்காணி இல்லை என்று கள்ளம் பலர் செய்வார். கண்காணி இல்லாத இடமில்லை காணுங்கால்.
நமக்குள்ளே இருக்கிறார், நமக்குள்ளே கலர்ந்து இருக்கிறார். எங்கே? நமக்குள்ளே புத்தியில் சித்தம் என்ற பகுதியில் இருக்கிறார். நம் கடவுளை வெளியே தேடின்னு இருக்கிறோம். எல்லாம் நமக்குள்ளே இருக்குது. அப்போது இந்த தட்டான் என்ற அந்த ஜீவாத்மாவில் பதிவான பதிவுகள் நல்லபடியாக இருந்ததுன்னா ஒரு மனிதனுடைய வாழ்க்கை நல்லாயிருக்கும். அவ்வளோதான், ரொம்ப சிம்பிள். இந்த தட்டான்ற ஜீவாத்மாவில் எல்லா பதிவுகளும் பதிவாகுது. எப்படி பதிவாகுதுன்னா, நாம் என்ன நினைக்கிறோம், நம்ம செய்கிறோம், இது எல்லாம் அதுக்குள்ளே பதிவாகுது. நல்லது கெட்டது எல்லாம் பதிவாகுது. இதுக்கேற்ற மாதிரி நமக்குள்ளே இருக்கிற சித்தன்ற பரமாத்மா அவருக்கு ஏற்ற வாழ்க்கையை கொடுக்குது, சுகதுக்கத்தை கொடுக்குது, எதை கொடுக்கணும் எதை எடுக்கணும் எல்லாம் உள்ளே டிசைட் ஆகிருக்குது. அப்போது நாம் என்ன பண்ணணும், இந்த பதிவுகளை நல்லபடியாக வச்சுக்கணும். இதுக்கு என்ன வழி? தட்டான் அறிந்தும் ஒருவருக்கு உரைத்தலன் பட்டாங்கு சொல்லும் பரமனும் அங்குள்ளன் கெட்டேயின் மாயை கீழ்மையினாரே. சரி, இது எல்லாம் உனக்குள்ளே இருக்குது, தெரியாமல் நீ ஒரு மாயான வாழ்க்கையை வாழ்ந்து செத்து போயிடுற. திருமலை சொல்கிறார், உண்மை தானே? எல்லாம் நமக்குள்ளே இருக்குது, நமக்கு எதாவது தெரியுதா? ஒன்றுமே இல்லை, செத்து போயிடும். அப்போ இந்த பதிவுகளை நல்லபடியாக மாற்றிக்கணுன்னா அதுக்கு என்ன வழி? நம்மளோட எண்ணங்களும் செயல்பாடுகளும் சிந்தனைகளும் நல்லபடியாக இருக்கணும் அப்படின்னா திருமூலர்கிட்டே கேட்போம். அவரே சொல்கிறார், அந்நெறி இந்நெறி என்னாது அட்டாங்கம் தன்னெறியில் நின்று சமாதியில் நின்மின் நன்னெறி செல்வாருக்கு ஞானத்தில் ஏகலாம் பொன்னெறி யாகத்தில் போக்கில்லையாமே. ஒரு மனிதன் தன்னைத்தான் மேன்மைப்படுத்திக்கணும், தன்னை பரிணாமத்தின் அடுத்த எல்லைக்கு போகணுன்னா அந்த நெறி இந்த நெறின்னு ஒன்றை போட்டு குழப்பிக்காத. அந்நெறி இந்நெறி என்னாது அட்டாங்கம், ஒரே ஒரு நெறி அட்டாங்கம். அட்டாங்க நெறியை பிடிச்சிக்கோ, அட்டாங்க யோகத்தை பிடிச்சிக்கோ. யோகாசனங்கள், மூச்சு பயிற்சி, பிராணாயமம், தியானம். மந்திரத்தில் மாங்காய் காக்கிற மாதிரி இல்லை இந்த விஷயம். நிதர்சனமான சத்தியமான ஒரு விஷயம். உடற்பயிற்சி உடற்கூற்று நாம் செஞ்சால் மட்டும்தான் நம்ம உடம்புல சில மாற்றம் ஏற்படும். நம்மளுடைய சில இயக்கங்களை மாற்றணும். நம்ம உடம்புல ரத்த ஓட்டம் நல்லா இருக்கணும், நம்ம உடம்புல நரம்பு இயக்கம் நல்லா இருக்கணும். இது எல்லாம் நல்லா இருந்தால் தான் அடுத்த கட்டத்துக்கு நம்ம போக முடியும். அதுதான் அட்டாங்க யோகம். உடம்புக்கு யோகாசனங்கள், உயிரை வளப்படுத்துறதுக்கும் நம்மளுடைய சுவாசத்தை நெறிப்படுத்துறதுக்கும் மூச்சு பயிற்சி, பிராணாயமம். அதுக்கப்புறம் தியானம், மனசை மேம்படுத்துறதுக்கு தியானம். அப்புறம் முக்தி அடைகிறதுக்கு சமாதி. யோகாசனங்கள், மூச்சு பயிற்சி, பிராணாயமம், தியானம். இதுதான் அட்டாங்க யோகம். இதை சதுர் யோகமாக நாளே நம்ம பிரிச்சுக்கலாம். அட்டாங்க யோகன்றது யமம், நியமம், ஆசனம், பிராணாயமம், பிரத்யாகாரம், தாரணை, தியானம், சமாதி. ஆனால் குருதேவர் அதை அழகாக நாளே இதை அழகாக சதுர் யோகமாக கொடுத்துட்டார். உடம்புக்கு யோகாசனங்கள், உயிரை வளப்படுத்த பிராணாயமம், மனசுக்கு தியானம், ஆன்மா முக்தி அடைகிற சமாதி. இந்த 4 ஸ்டேஜஸ் எடுத்துக்கினா போதும், நமக்குள்ளே இருக்கிற பதிவுகளை நல்ல பதிவுகள் ஆகிக்கலாம். எப்படி? யோகாசனங்கள் பண்ணால் உடம்புல இயக்கம்லாம் நல்லாயிருக்கும். உடம்புலோட இயக்கம்லாம் நல்லா இருந்தால் செயல்கள் நல்லாயிருக்கும். எண்ணங்கள் நல்லாயிருக்கும். எண்ணங்கள் நல்லா இருந்தால் செயல்கள் நல்லாயிருக்கும். சிம்பிளான ஒரு சயின்ஸ் தான் இது. இதை ஒரு மனிதனாக அதை பயிற்சி செய்யும்போது இந்த அற்புதத்தை உணரலாம். சரி, இப்படியெல்லாம் பழகும்போது என்ன ஆகும்? தட்டானாகிய ஜீவாத்மாவில் பதிவாகிற பதிவுகள் நல்லபடியாக இருக்கும். இந்த பதிவுகள் நல்லா இருந்ததுன்னா இந்த வாழ்க்கையும் நல்லாயிருக்கும். இந்த மரணத்துக்கு அப்புறம் இருக்க போகிற வாழ்க்கையும் அதுக்கப்புறம் எடுக்க போகிற பிறப்பும் நல்லாயிருக்கும். ஒரு ஞானிகளும் சித்தர்களும் சொல்கிற ஒரு விஷயம் என்னென்னா, மரணம் என்பது முடிந்து போன முடிவல்ல, அது மீண்டும் எடுக்கும் ஒரு பிறவியின் தொடக்கம். ஆனால் மரணத்துக்கு அப்புறம் ஒரு இடர்பட்ட வாழ்க்கை. இங்கே மரணமாகறோம், மீண்டும் பிறக்கிறோம். உடனே பிறக்கிறதில்ல, அதுக்கப்புறம் ஒரு வாழ்க்கை இருக்குது. நம்ம இந்த உடம்போடு வாழ்ந்து இருக்கும்போதும் நம்மளுடைய வாழ்க்கை நல்லா இருக்கணும். உடம்பை விட்டு இந்த ஜீவாத்மா, தட்டான் என்ற இந்த ஜீவாத்மா பட்டாங்கு சொல்லும் பரமாத்மாவை கொண்டு போய் சில காலம் அந்த ஆவி உலகத்தில் இருக்குது. அங்கேயும் நம்ம ஒரு அமைதியில் இருக்கணும். அதுக்கப்புறம் மீண்டும் பிறக்க போகிறோம். அந்த பதிவுக்கு ஏற்ற மாதிரி நம்ம வாழ்க்கை நல்லபடியாக அமையினா அதுக்கு ஒரே நெறி அட்டாங்கம் என்ற இந்த யோக நெறி தான். இது ஒரு கம்ப்ளீட் சயின்ஸ். இது யோகாசனங்களை நிதர்சனமாக தினந்தோறும் பயிற்சி பண்ணுறவங்க அனுபவபூர்வமாக உணரக்கூடிய விஷயம். அதை உணர்ந்து இந்த யோக நெறிகளை வழுவாமல் பழகி நம்ம பிறப்பினுடைய தத்துவத்தை திருமூலர் சொன்ன மாதிரி இந்த பிறப்பினுடைய ரகசியத்தை நாமளே டிசைன் பண்ணிக்கலாம். அடுத்த பிறவி என்பது இந்த பிறவியை நம்ம இங்கேயே நம்ம டிசைன் பண்ணின்னு போயிடலாம். இங்கே டிசைன் பண்ணுறது இல்லாமல் இங்கே வாழற வாழ்க்கையை அமைதியாக வாழ்ந்துட்டு அடுத்த எடுக்க போகிற எல்லா பிறவிகளும் சுகமான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டு மனிதனுடைய அடுத்த பரிணாமம் மீண்டும் பிறவாமை என்ற இலக்கை அடையணும். ஒரு பயணம் பண்ணின்னு இருக்கிறோம், அந்த பயணத்துக்கு ஒரு இலக்கு இருக்குது. அந்த பயணமும் சுகமாக இருக்கணும். யோக நெறின்ற அந்த பயணம் எப்படின்னா, இந்த வாழ்க்கை என்ற அந்த பயணம் போகிற பயணமும் சுகமாக இருக்கிறோம். அதேமாரி அந்த இலக்கை நோக்கி ஒரு நாளும் போயினே இருக்கிறோம். எது அந்த இலக்கு? மீண்டும் பிறவாமை, முக்தி, மோட்சம். அதுதான் ஒழிந்தேன் பிறவி உறவென்னும் பாசம் கழிந்தேன் கடவுளும் நானும் ஒன்றானி. தவனியானி சொல்கிறார். இதுதான் மனித பிறவின் நோக்கம். அப்போது அந்த இலக்கை நம்ம அடையணும். இலக்கை அடையும் பொழுது
இந்த பயணத்தை ரொம்ப சுகமான ஒரு பயணமாக வச்சுக்கணுன்னா இந்த அட்டாங்க யோகம், யோகம் என்ற பிரம்மாஸ்திரத்தோட பயணம் பண்ணணும். அதுதான் ஸ்ரீ குரு ஞானதீபம்ன்ற இந்த சேனலில் ஒரு பதிவிலும் நான் சொல்கிறது. இந்த யோக நெறிகளை சரியான முறையில் கற்றுக்குன்னு அதை பழகுங்க. சரியான முறையில் கற்றுக்கணும் அப்படின்னா இங்கே ஸ்ரீ குரு ஞானதீபம் சேனலில் வாரம் வாரம் இதுக்கான வகுப்பு நடக்குது. ரெஜிஸ்டர் பண்ணிக்கின்னு அந்த யோக நெறிகளை சரியான முறையில் பழகி அதிலே அடுத்தடுத்த கட்டங்களுக்கு போய் திருமூலர் சொல்கிற மாதிரியும் நம்ம ஞானிகள் சொல்கிற மாதிரியும் இந்த பயணத்தை ஒரு சுகமான பயணமாக வச்சு மனிதனுடைய அடுத்த பரிணாமன்ற இந்த இலக்குக்கு நம்ம போனோம். வாழ்த்துக்கள். மீண்டும் நம்ம அடுத்த பதிவில் சந்திக்கலாம். ஸ்ரீ குரு ஞானதீபம்ன்ற இந்த சேனலோடைய இணைந்தே இருங்க. பிரம்ம வித்தையான யோக நெறிகளை பழகி மனிதனிடமிருந்த அஞ்ஞானம் விலகட்டும், மெய்ஞானம் மலரட்டும், அன்பு தழைக்கட்டும், பூலோகம் சொர்க்கமாகட்டும். ஸ்ரீ குருவே நம, ஸ்ரீ குருவே நம, ஸ்ரீ குருவே நம.